ஹலோ ஸ்டூடண்ட்ஸ். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் ஒண்ணு பார்க்க போறோம் வீரையில. சரியா? ஒரு வாட்டர் ட்ராப் எஃபெக்ட்ட எப்படி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணலாம்? எப்படி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அத விட ஒரு மடங்கு ரியலிஸ்டிக்கா எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், SketchUp ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த மாரி ஒரு இத கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டா பாட்டில். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ல இருக்கிற ஒரு ம் பாட்டில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடேஷன். சரியா? ஒரு வெஜிடேஷன் இருக்கு அண்ட் ஒரு பாட்டில் இருக்கு. ஒண்ணு கேஎஸ் பாட்டில் இருக்கு. ஸோ இத ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு இன்டராக்டிவ் எடுத்து பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்களா? ஸோ இப்ப நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சு பக்காவா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த ஃபோக்கஸ் மட்டும் ஃபேண்டாக்கு வச்சிருக்கிறேன். சரியா? இந்த ஃபேண்டா பாட்டில பாருங்களேன். அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. வேற என்னத்த பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அ சின்னதா ஒரு பெயிண்ட் மாரி இருக்கு. ஓகேவா? அந்த பாட்டிலோட ஒரு எஃபெக்ட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இத நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதுக்கு மேல அதாவது இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கும்போது எப்படி இருக்கும்? வாட்டர் ட்ராப் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாரி நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதுலயும் வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன். சரிங்களா? அ அதுக்காக நான் என்ன பண்றேன், இத ஸ்பிட்ல வைக்கிறேன். சரிங்களா? ஸோ என்னோட டார்கெட் இந்த ஃபேண்டா பாட்டில் மட்டும் தான். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போறேன், இத ஸ்ப்ளிட் பண்றேன். சரிங்களா? இது எவ்வளவுத நான் என்ன பண்றேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன், அசெட் எடிட்டர ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அசெட் எடிட்டர்ல அ இதுதான் செலக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ சன்னோட இன்டென்சிட்டி ஒரு 1.5 வைப்போம். இப்போ கொஞ்சம் கூட நல்லா தெரியும் அதுக்காக தான். சரிங்களா? அண்ட் ஃபில்டரா ஓவர்ஹெட மாத்தி விட்டுடுறேன். ஒரிஜினல் கலர் விசிபிள் ஆகும். ஐ மீன் சன்னும் ஸ்கையும் சேர்ந்துரும். வேற சன் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? ஃபைன். இனி நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மெட்டீரியல் பிக்கர எடுத்து நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த ஃபேண்டா பாட்ல சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணா அந்த ஃபேண்டா பாட்டிலோட மெட்டீரியல் இங்க வந்துரும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் குடுத்து பார்க்கலாம். லைட்டா ரிஃப்ளெக்ஷன் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் குடுத்து ம் ஓகே. ரிஃப்ளெக்ஷன் குடுக்கும்போது இந்த பாட்டிலோட ரிஃப்ளெக்ஷன் லைட்டா இங்க அடிக்குது. சரியா? வேணும்னா ஒண்ணா திரும்ப ஓகே. இங்க பார்த்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. அண்ட் கிளாஸினஸ் வேல்யூவும் லைட்டா நான் என்ன பண்றேன், ஐ மீன் அதோட மேட் ஃபினிஷிங் லைட்டா குடுத்துக்கிறேன். சரிங்களா? 0.8 அந்த மாரி நான் வந்து என்ன பண்றேன் குடுத்துக்கிறேன். 8 கூட வேண்டாம். ஒரு 8, 9 குடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வேணும். கொஞ்சம் கூட அத இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா கியூட்டா இருக்கு. இங்க பார்த்தீங்களா? முன்னாடி இருந்தத விடவும் இப்ப இது பரவால்ல. இங்க பார்த்தீங்களா? அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் அழகாவே வந்துருச்சு. சரி. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டர் ட்ராப் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் Photoshopல. சரிங்களா? இது Photoshop தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன், டிஃப்யூஸ்ல இருக்குது, ரிஃப்ளெக்ஷன்ல இருக்குது. நான் என்ன பண்றேன், பம்புக்கு போறேன். பம்ப்ன்னா என்ன? டெக்ஸ்சருக்கு மேல ஒரு டெக்ஸ்சர ஆட் பண்றது தான் பம்ப். அந்த பம்போட டீட்டெயில் வந்து விசிபிள் ஆகும். டெக்ஸ்சரோட டீட்டெயில்ஸ் வந்து விசிபிள் ஆகும். இப்ப நம்ம ஆட் பண்றது இந்த ஃபேண்டா பாட்டிலோட டெக்ஸ்சர் கிடையாது. வேற டெக்ஸ்சர். அப்போ அந்த டெக்ஸ்சர் இந்த டெக்ஸ்சருக்கு மேல விசிபிள் ஆகும். அத நாம என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ அந்த டெக்ஸ்சர நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பம்ப்ல போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் பம்ப் மேப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு பிறகு டெக்ஸ்சர் ஸ்லாட்ன்னு சொல்லும். ஸோ அந்த டெக்ஸ்சர் ஸ்லாட்ட கிளிக் பண்ணுங்க. பிட் மேப்ப ஓப்பன் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் ட்ராப்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ட்ராப்ப ஆன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியால குட்டியா ஒரு வாட்டர் எஃபெக்ட் வந்து இங்க கிடைச்சிடுச்சு. பட் இது வந்து ஒரு நாட் ரியலிஸ்டிக்காவே இல்ல. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், பின்னாடி போய்க்கிறேன். இங்க பார்த்தீங்களா? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியில்ல. ஓகே வாட்டர் ட்ராப் இருக்குது. நான் இல்லன்னுலாம் சொல்லல. பட் வந்து அது நல்லா இல்ல. ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்க போறேன். கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக டெக்ஸ்சர் பிளேஸ்மென்ட் எடுத்து, ரிப்பீட் யுவி அப்படின்னு இருக்குல்ல, இத நான் ஜஸ்ட் 0.5 வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாகட்டும். ஓகே. இத நான் என்ன பண்றேன், 0.5 வச்சுக்கிறேன். ஓகே கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரொட்டேட் இத வந்து ஒரு 2745 அந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட நல்லா கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த எஃபெக்ட் வந்து கரெக்ட்டா நமக்கு அந்த என்ன ஆகும், படும். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறத ஒண்ணா குடுத்து பார்ப்போம். இங்கேயும் ஜஸ்ட் ஒண்ணாவே குடுத்துக்கோங்க. இல்லன்னா இத வந்து 0 மாத்தி, இதையும் 0 மாத்திருங்க. மாத்திக்கிட்டு, இதோட காமா வேல்யூ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ரெடியூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு மேல ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் அப்படிங்கிறத கஸ்டம் காமா கர்வ் அதுக்கு நான் வந்து மாத்திக்கிறேன். ஓகே. மாத்துன உடனே இங்க பார்த்தீங்களா, இது வந்து பெருசா இருந்தது. இந்த ஏரியா சின்னதாயிடுச்சு. இந்த காமா வேல்யூவ நான் என்ன பண்றேன், வேல்யூவ கம்மி பண்ணுங்க. இன்கிரீஸ் பண்ணாதீங்க. 0.2 அந்த மாரி குடுக்குறேன். குடுக்கும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஷார்ப்னஸ் அதிகமாகும். இந்த பாருங்க. தெரியுதா? இந்த மாரி ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட அதிகமாகும் உங்களுக்கு. அதிகமாக பார்க்க நல்லா தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா, இங்க பம்ப் மேப்போட அமவுண்ட் இருக்கு. இந்த அமவுண்ட்ட நான் வந்து இப்ப 10 அப்படின்னு குடுக்குறேன் பாருங்க. என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்களா? நெறையா வந்துருச்சு. எனக்கு இந்த மாரி நெறையா வேண்டாம். இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு 0.5 அந்த மாரி குடுத்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். 0.2 கூட ஓகே தான். சின்னதாவே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்களா? இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் வந்து மேல இங்க பார்த்தீங்களா? அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும்போது, அந்த வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வருது. இந்த மாரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, SketchUpல ஒரு பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்க்கு நீங்க என்ன பண்ணலாம், மோர் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட்டா நீங்க குடுக்கலாம். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் வீரைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நல்லா லேர்ன் பண்ணுங்க. அழகான அவுட்புட் நீங்களும் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே.